ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் சேனல். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு சூப்பர் டேஸ்டியான ஸ்பைசி பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. கிரேவி செய்கிறதுக்கு தேவையான 200 கிராம்ஸ் பன்னீரோட 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்புத்தூளையும் சேர்த்து மசாலா எல்லாம் நல்லா சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு கொண்டு 10 மினிட்ஸ் சோக் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். 2 தக்காளியை பேஸ்டாக அரைச்சி டொமேட்டோ பியூரி ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். இனி ஒரு பேனில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் ஹீட் ஆனதும் மசாலா சேர்த்த பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். எல்லா பக்கமும் மெதுவாக திருப்பி விட்டு கொண்டு உடையாமல் ஃப்ரை பண்ணி எடுக்க வேணும். பன்னீர் பொரிஞ்சு ரெடி ஆகிட்டது. குக்கரை ஆஃப் பண்ணி கொள்ளுவோம். கிரேவி செய்கிறதுக்கு பேனில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் ஹீட் ஆனதும் 2 பிரிஞ்சியில் 3 ஏலங்காய், 1 ஸ்டார் அன்னாசிப்பூ, 2 கிராம்பு, 2 துண்டு பட்டையையும் சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளுவோம். சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்த 3 பெரிய வெங்காயத்தையும் தேவையான அளவு கருவேப்பிள்ளையையும் சேர்த்து வெங்காயம் ஸ்லைட்டான கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும் வரைக்கும் வதக்கி கொள்ள வேணும். இதோட 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை சேர்த்து ரோஸ் ஸ்மெல் போகும் வரைக்கும் வதக்கி கொள்கிறேன். வெங்காயம் லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகி இருக்குது. இதோட 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்புத்தூளை சேர்த்து லைட்டாக வதக்கி கொள்கிறேன். அரைச்செடுத்த டொமேட்டோ பியூரியையும் இதோட சேர்த்து கொள்ளலாம். கட்டி ஏதும் இல்லாமல் மிக்சியில் அடிச்செடுத்த 1 கப் தயிரை இதோட சேர்த்து கொள்ளுவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொண்டு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும் வரைக்கும் கொதிக்க விட வேணும். பார்த்திங்கன்னா தெரியும், 2 மினிட்ஸில் நல்லா கொதித்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்குது. இனி 1 கப் நார்மல் வாட்டர் சேர்த்து கொதிக்க விடுவோம். தண்ணி சேர்க்கிறது ஆப்ஷனல் தான். கிரேவி திக்கான கன்சிஸ்டன்சியில் தேவைண்டா தண்ணி சேர்த்துக்கொள்ள தேவையில்லை. எல்லாம் நல்லா சேர்ந்து கிரேவி ரெடி ஆகிட்டது. ஃப்ரை பண்ணி எடுத்த பன்னீரை சேர்த்து கொள்ளுவோம். மசாலா எல்லாம் பன்னீரில் சேர்றதுக்காக ஒரு மூடியால் மூடி 1 மினிட் கொதிக்க விட்டு கொள்கிறேன். மசாலா எல்லாம் சேர்ந்து பன்னீர் கிரேவி ரெடி ஆகிட்டது. இனி குக்கரை ஆஃப் பண்ணி எடுத்துக்கொண்டா சரி. ஒரு பவுலுக்கு சர்வ் பண்ணுறதுக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். வாவ், சூப்பர் டேஸ்டியான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிட்டுது. இதை ரைஸோட அல்லது ரொட்டியோட எடுத்துக்கொண்டா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ். நன்றி, வணக்கம்.